எந்த அரசாங்கத்துக்கும் பேங்க்கு சொந்தம் கிடையாது. அது ஒரு தனி முதலாளிகளுக்கு சொந்தம். இவங்க உலகத்துக்கு கடன் கொடுத்து வச்சிருக்காங்க. இவங்க இந்த அரசாங்கம் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பு. எல்லாருக்கும் தெரியும் சாராயம் கெடுதல்ன்ட்டு. சாராய கடை ஏன் மூட முடியல? மீதி தொழில்கள் எல்லாமே எப்படி இருக்கு? அதெல்லாம் சம்பாதிச்சு வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கு எல்லா கவர்மெண்ட்டுக்கும். அப்போ வட்டி கட்டுறது வருமானம் கவர்மெண்ட் இல்லாதனால நியாயமா லாபம், அதாவது கவர்மெண்ட் எப்பயுமே இப்போ என்ன பார்க்குது, எதுல செலவு பண்ணா போட்ட காசு ரிட்டர்ன் வருமோ அதுல மட்டும்தான் செலவு பண்ணுது. இப்போ கவர்மெண்ட் எதுல தெரியுமா செலவு பண்ணுது? எதுல செலவு பண்ணா போட்ட காசு எடுக்க முடியும்னு பார்க்குது. இப்போ ரோடு போட இது ஒரு பஸ் விட்டோம்னா போட்ட காசு எடுத்துடலாம். டிக்கெட்டு வருது, அது போக்குவரத்து இருக்குது, அதில் எடுத்துடலாம். அதில் செலவு பண்ணும். சில அந்த மாதிரியான தொழில்களில் மட்டும்தான் செலவு பண்ணும். ஒரு ஏழைகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கு ரோடு போட்டு கொடுத்தா போட்ட காசு எடுக்க முடியுமா? அந்த ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணிச்சுன்னா அந்த காசு திருப்பி கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குமா? எந்த வகையில் கிடைக்கும்? கிடைக்காது. அதனால் அது செலவு பண்ணுறது இல்லை. இப்போ தெரியுதா ரோடு ஏன் தப்பாக இருக்குது நம்ம ஊரில்?